ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் போடலாம். ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம பேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ப்ளவுஸ் பற்றின வீடியோஸ் போட போகிறேன். லைனிங் வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கஸ்டமர். பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்குது, மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது. கீழே இது லைனிங் ப்ளவுஸ் தானே, ஸோ அதனால் ஒரு 1 இன்ச் அளவுக்கு லைன் விட்டால் போதும். மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு மட்டும் நான் லைன் விடுறேன். இப்போ இதுக்கு மேலே உங்களோட அளவு ப்ளவுஸ் இப்படி வைங்க, 4ஆக மடக்கிட்டு. கீழே எல்லாமே கரெக்டாக இருக்கணும். மேலே எல்லாம் ஈக்குவலாக எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே கரெக்ட் அளவில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது கரெக்ட் அளவு. இங்கே ஷோல்டர் தூக்கிட்டு பாருங்கள். எந்தெந்த இடத்துல தையல் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க் பண்ணிட்டேன். இது அப்படியே எந்தெந்த இடத்துல ஜாயின்ட்ஸ் வருதோ, கழுத்து, ஷோல்டர், இந்த ஆம்கோல் முடிகிற இடம், எல்லா இடத்துலையுமே இந்த தையல் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கழுத்து எந்த இடத்துல தச்சிருக்காங்கன்றதையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ எடுத்துடலாம் இந்த ப்ளவுஸை. எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ரெடி அளவு, இது ரெடி அளவு, இது ரெடி அளவு. இது எல்லாமே அப்படியே எப்படி நம்ம மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம தையலுக்கு துணி விட போகிறோம். தையலுக்கு துணி விடுறது எல்லா இடத்துலையுமே அரை இன்ச்சு தான் நீங்கள் துணி விடணும். இந்த கழுத்துலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச், இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச், லெஃப்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச், அதே மாதிரி மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயுமே ஒரு 1/2 இன்ச். இப்போ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே 1/2 இன்ச் எப்போவுமே சைடில் தைக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச் கொடுப்போம் இல்லையா? 1/2 இன்ச். ஸோ அப்போ இங்கே கீழே வந்து என்ன பண்ணுவோம், கீழே இங்கே பேக்கில் டாட் பிடிக்கும். அந்த டாட்டுக்கு இங்கே துணி விடணும். 1 இன்ச் வந்து துணி விடணும். அது போக தான் நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச்சே துணி விடணும். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். 1 இன்ச் வந்து டாட்டுக்கு துணி விட்டுறணும் இந்த இடம். இதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து தையலுக்கு துணி விடணும். ஓகே, பேக் பார்ட் வந்து அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வளைவு வரைய போகிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் இருக்குன்னா நீங்கள் அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் இல்லை அப்படின்னா அப்படியே வளைவு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயுமே இது தையல் அளவு, கீழே இருக்கிறது தான் ரெடி அளவு. ஓகேவா? நான் இது வந்து லைனிங் ப்ளவுஸு, அதனால நான் லைனிங்கை எப்படி கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணலை, அடித்து திருப்பிக்க போகிறேன். ஸோ அப்படியே தான் கட் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம பேஜை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா? பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் மீதி துணி, இங்கே பேக் பார்ட் வெட்டியிருக்கோம், இதில் மீதி துணி இருக்கு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கையை வெட்டிக்கிறேன். ஏன்னா கைக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மீதி இருக்கிற இடத்துல ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கைக்கு இங்கே கீழே வந்து லைனிங் தான். ஸோ 1/2 இன்ச்சு மட்டும் கீழே தையலுக்கு விட்டால் போதும். விட்டதுக்கப்புறம் உங்களோட அளவு ப்ளவுஸில் இருக்கிற
கை ஸ்லீவ் போர்ஷனை கொண்டு வந்து இப்படி மேலே வைங்க. பேக் பார்ட் வந்து இப்படி இருக்கணும். கரெக்டாக அளவு வைங்க. இங்கே மேலே 1/2 இன்ச். சரி, இப்போ கரெக்டாக அளவை மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் மேலே 1/2 இன்ச்சு. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு வளைவாக கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதுக்கு இந்த சைடில் வந்துட்டு 1.5 இன்ச் வந்து எப்பவும் போல் அதில் எவ்வளோ நம்ம துணி கொடுத்துருக்குறோமோ அதே அளவு 1.5 இன்ச்சை வந்து இங்கே தையலுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்லீவும் அவ்வளோதான், ஈஸி தான், முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல எல்லாம் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஷோல்டர் கிட்ட வர இடம். இந்த இடத்துல ஒரு நாச்சஸ், இந்த இடத்துல ஒரு தையல் கிட்ட ஒரு நாச்சஸ். ஸோ அதனால நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற கிளாத்ல எப்படி ஃப்ரண்ட் கட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்படி 80 பாயிண்ட் பிளவுஸை கொண்டு வந்து 1 மீட்டருக்கும் கூட பத்தாது. இவங்களுக்கெல்லாம் 44 சைஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு 80 மீட்டர் கொண்டுட்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாங்க. என்ன பண்றது, டெய்லர்னா தச்சு கொடுத்துருவாங்க எப்படியா இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஒரு லைன் போட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற கிளாத்தில் எந்த பக்கம் வருதோ ஸோ அந்த பக்கம் நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸு, ஸோ அதனால் ப்ளவுஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். ஓகேவா? இல்லை இது நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் இப்படி கிராஸாக தான் போடணும். ஓகே, இப்போ இதுலேயுமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த கொக்கிக்கு சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு துணி விட்டுறணும். விட்டது போக தான் நீங்கள் இப்படி மார்க் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி லைன் எல்லாம் போட்டுக்கோங்க. ரெடி அளவு கையெல்லாம் அப்படியே நீங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க இந்த சைடு. ஓகேவா? இன்னைக்கு காலையில் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்போது இதுலேயுமே தையலுக்கும் துணி விட்டுட்டாங்க 2 சைடும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, இது அப்படியே வரைஞ்சி மறுபடியும் இதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டு வந்து துணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. யார் யார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்படியே வந்து நான் இதை வச்சு நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். பேக் பார்ட்டை வச்சு நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துடலாம். இப்போ அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல கொக்கி எந்த பக்கமா இருந்தாலும் ஓகே, லெஃப்ட் ரைட்டு எந்த பக்கமா இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெடி அளவுல வைக்கணும். இதுதானே ரெடி அளவு, இது தையலுக்கு விட்டுருக்கிற அளவு. இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு அதே மாதிரி ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொக்கி வர இடத்துல இந்த பட்டியையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம். மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இந்த ஆம்கோலும் இந்த சைடில் இருக்க இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, பட்டி ஜாயினிங், இந்த பட்டி ஜாயினிங் எடுக்கிற இடத்தையும் அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஈஸி தான் ஃப்ரண்ட் பார்ட்டு, ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். இப்படி உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த இடத்த இப்படி 2ஆ மடக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குல்ல, நிப்பிள் பாயிண்ட்டு, ஸோ அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி வைங்க. கரெக்டாக இந்த தையல் இடம் இந்த தையல் இடத்துல இருக்கணும். இந்த நிப்பிள் பாயிண்ட் கிட்ட ஒரு மார்க்கு, அதை அப்படியே மேலே விட்டுருங்க. விட்டுட்டு கரெக்டாக மறுபடியும் நேராக இழுத்து இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துட்டு இந்த தையலுக்கு இவங்க எவ்வளோ துணி மடக்கி அடிச்சிருக்காங்க பாருங்க. டாட்டுக்கு 1 இன்ச் விட்டுருக்காங்க இல்லையா, இந்த 1 இன்ச்சை என்ன பண்ணணும், இது சென்டர் பாயிண்ட், டாட்டோட சென்டர் பாயிண்ட். லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரு இன்ச் வந்து நீங்கள் விடணும். இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் 1 இன்ச். ஸோ விட்டுட்டு இந்த இடத்த வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே 1/2 இன்ச், இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச்.
ஓகேவா? இந்த 1 இன்ச் ஏன் அப்படின்னா இங்க ஒரு சென்டர் டாட் வரும். அது இல்லாம கீழேயுமே இந்த பட்டியை ஜாயின் பண்றதுக்கு துணி வேணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. ஸோ இப்போ இது என்ன பண்றது? இது ரெடி அளவு, இதுக்கு மேல தையல் அளவு. ஓகே, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு நீங்க வளைவு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ நீங்க வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ இதுல பாருங்க, ஃப்ரண்ட்டுக்கு வந்து கம்பல்சரி குடஞ்சி கட் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் பிளவுஸ்ல. இது பேக் பார்ட்டோட அளவு. அதுல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைவு கொடுக்குறேன். ஓகேவா? இங்க சைடில் ஒரு 1/2 இன்ச்சு துணி விட்டு இருந்திருக்கும் அதுல பேக் பார்ட். ஸோ இதுதான் சென்டர் டாட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை கட் பண்ணிடலாம். மறக்காம யூடியூப்ல பாக்குறீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கழுத்து கட் பண்ணலை, ஏன்னா லைனிங் தான் நான் அடிச்சு திருப்பிட போறேன். கழுத்து நீங்க கட் பண்ணீங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாருங்களேன், பட்டிக்கே துணி இல்லை. இப்போ இதை மீதி இருக்கிறத எப்படி நம்ம ஜாயின் கொடுக்கறது சொல்லுங்க பார்ப்போம். இதை வந்து கொக்கிக்கு வேணா அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிளாத்தை நான் ஃபோல்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ மெயின் கிளாத்தில் போட்டிருக்கேன். மெயின் கிளாத்தில் போடும்போது அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் போடணும். இப்போ பேக் பார்ட் இங்கே போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஸ்லீவ் போட்டிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் எல்லா இடத்துலையும் சுற்றியுமே ஒரு கிளாத்து விட்டுட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் எட்ஜில் வந்துட்டு ஃப்ரண்ட்டு போட்டிருக்கேன். இப்போது அந்த லைனிங் கிளாத்தில் வந்து பட்டிக்கு துணி பத்தாமல் இருந்துச்சு. ஸோ இதில் மெயின் கிளாத்தில் பட்டிக்கு வந்து துணி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெயின் கிளாத்தில் மட்டும் நான் பட்டியை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கிளாத்தில் வந்துட்டு நான் உள் பக்கம் பட்டிக்கு நான் வேறு கிளாத் வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், ஈஸி தான். லைனிங்கை சுற்றி ஒரு half இன்ச்சு, சாரி half இன்ச்சு மெயின் கிளாத்தில் விட்டு கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், இது பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி ஸ்லீவ்.